சரீரத்தில் இருக்கிற எலும்புகளுக்குள்ள வலி, இப்படிப்பட்ட வியாதிகளை எல்லாம் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? வியாதிகளிலிருந்து கர்த்தர் நமக்கு சுகம் தர வல்லமை உள்ளவர். நம்புறீங்களா? அந்த இயேசு இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். நான் பிரசங்கிக்கிற இயேசு வியாதிகளை சுகப்படுத்துகிறவர். பைபிள் சொல்லு, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை எல்லாம் ஆற்றுவேன். ஆமென் சொல்றீங்களா? அடுத்து நம்ம ஜபிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் பொருளாதார ஆசீர்வாதம். இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல தரித்திரம்னு சொல்றதை விட என்ன செய்யறது, வருமானம் வருது ஆனா கையில ஒண்ணு நிக்கல, அதுவும் தரித்திரம் தான். அனுபவிக்க முடியல. நம்ம செய்தியில கேட்ட சம்பூரணமாய் சாப்பிட முடியல. இப்படிப்பட்ட நிலம் மாறணுமா மாறக்கூடாதா சொல்லுங்க? கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புறார். இன்னும் ஒருத்தங்க கிட்ட கையை அந்த நம்மளை கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், விட மாட்டார். இன்னைக்கு கடன் தொல்லையினால தற்கொலை பண்றவர்கள் அதிகமா இருக்கிறாங்க பாருங்க. ஏன் தற்கொலைன்னா கடன் பாரம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்க ஊர்ல ஒரு காரு வேகமா வந்து இந்த கொரோனா நாட்கள்ல வேகமா வந்து எங்க ஊர் பக்கத்துல ஒரு குளத்துல போய் விழுந்துருச்சு. எல்லாரும் அது ஆரம்பத்தில் விபத்துன்னு நினைச்சாங்க. 3 பேர் பயணம் பண்ணாங்க. தகப்பன், திருமண வயதுக்கு வந்த 2 பிள்ளைகள், பெண் பிள்ளைகள். அதுல ஏதோ ஒரு பிள்ளை மேல வந்துருச்சு, தப்பிருச்சு. மற்ற 2 பேர் செத்து போனாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது விபத்து. விசாரிச்சதுல அந்த மனுஷன் குடும்பமா தற்கொலை பண்ணி இருக்கிறாரு. குடும்பமா காரை நேர எங்க விட்டுட்டாரு, குளத்துல விட்டு மூழ்கி செத்தே போனாங்க. இப்படிப்பட்ட நிலைகள் மாற நம்ம ஜெபம் பண்ணணுமே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். குடும்பத்துல பொருளாதாரத்துல கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாய் நம்ம ஜெபிக்கணும். இன்னும் பாருங்க, அநேக குடும்பங்களில் பிரிவினைகள். நான் ஏற்கனவே சொன்னேன், விவாகரத்து. இங்க கவனிங்க, விவாகரத்து. குடும்பத்துல குழப்பம், பிரிவினை, இது பிசாசுடைய தந்திரம். நிறைய குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது. நிறைய சமுதாயங்கள்ல சீர்கேடுகள் வந்திருக்கிறது. நம்ம குடும்பங்களின் ஆசீர்வாதத்துக்கு ஜெபம் பண்ணண்டாமா? ஜெபம் பண்ணணுமே. அதே போல பிள்ளைகள், பைபிள் சொல்லுது, பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம். நம்முடைய பிள்ளைகளுக்கு அனுதினமும் ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு எதிர்கால சந்ததி பாதிக்கப்பட்டு நிக்குது. தெரியல, வாழ தெரியல. பிள்ளைங்களுக்கு, இளைய தலைமுறையினருக்கு வாழ தெரியல. போனு தான் வாழ்க்கை. இப்போ போன்லயே குடும்பம் நடத்துறான். வாழ்க்கையை அனுபவிக்க தெரிய, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை அனுபவிக்க தெரியல. இப்படிப்பட்ட நிலை மாறணுமா மாறக்கூடாதா? நம்ம கிராமங்க பாரத்தோட அடிக்கடி சொல்ற காரியம், சின்ன பசங்க பாரமா இருக்குது. ஒரு வண்டி, ஒரு பைக்ல 4 பேர் போறான். அவன்கிட்ட பேசுன, அவன் என்ன பேசுறான்னே தெரியல. கஞ்சாவுக்கு அடிமைப்பட்டு கிடக்குது இளைய சமுதாயம். பிள்ளைகள் ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள்ல குழந்தை இல்லாம இருக்கிறாங்க பாருங்க. காரணம் என்ன தெரியுமா? பக்தி உள்ள ஒரு சந்ததியை பெற்றெடுக்க பிசாசு தடையா இருக்கிறான். ஏன்னா அதுக்கு அவங்களுக்கு தெரியும், குழந்தை இந்த குடும்பத்துல பிறந்தா அதுக்கு தேவனுக்கு சாட்சியா இருக்கும். எவ்வளவு தந்திரமா செயல்பட முடியுமோ ஒரு சிலருடைய வாழ்க்கையில பாவத்தை விதைச்சி சாபத்தை கொண்டு வந்து. இந்த நிலைகள் எல்லாம் மாற நம்ம ஊக்கமா ஜெபம் பண்ண வேண்டாமா? கடல் தொழில் செய்யறவங்களுக்கு ஜெபம் பண்ணணும், பாதுகாப்புக்காக, அப்படி வருமானத்தின் ஆசீர்வாதத்திற்காக. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணி இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராய் போக போறோம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? நான் சொன்ன காரியங்களுக்காக, குடும்பங்களின் ரட்சிப்பிற்காக, வியாதிகள் மாற, பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்பட, குடும்ப சமாதானம் உண்டாக, பிள்ளைகள் இளம் தலைமுறையினர் ஆசீர்வதிக்கப்படணும். இன்னைக்கு பிசாசுடைய டார்கெட்டே இளம் தலைமுறையினர்கள் தான், வாலிபர்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் பாரத்தோடு ஜெபம் பண்ண போறோம். இந்த இடத்துல உங்களுடைய குடும்பங்களில் முழு ரட்சிப்பு இல்லைன்னா இந்த ஜெபத்துல கர்த்தர் கிருபையா இறங்கி நமக்கு ஆசீர்வாதத்தை தர விரும்புறார். உங்க 2 கைகளை உயர்த்தி உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா என் கணவனை ரட்சிங்க, என் மனைவியை ரட்சிங்க, ஆண்டவரே என் வாலிப தம்பியை ரட்சிங்க, என் வாலிப பிள்ளையை ரட்சிங்க. ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகல பாருங்க. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா, உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் வீடு ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. கேளுங்க 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 தங்கச்சி,
சகோதரர்கள் கேளுங்க, இந்த ரட்சிப்பு இல்லாததுனால தான் உன் குடும்பத்தில் சமாதானம் இல்லை. 2 ஆவிகள் திரும்ப திரும்ப போராடிக்கிட்டே இருக்கு. ஒரு மனம் இல்லை, வீட்டில் சமாதானம் இல்லை. உன் கணவர் ரட்சிக்கப்பட்டா, உன் மனைவி ரட்சிக்கப்பட்டா, உன் வாலிப தம்பி உன் பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டா, ஒரு சமாதானத்தை கர்த்தர் நதியை போல ஊற்ற முடியுமே, ஒரு மனதை ஊற்ற முடியுமே. ரட்சிக்க கூடாதபடிக்கு தடுக்கிற எல்லா பாரம்பரிய கட்டுகள் விலகணும், மூட நம்பிக்கைகள் விலகணும். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரிடத்தில் வருவதற்கு தடையா இருக்கிற எல்லா தடைகளும் விலகணும். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்தில் குடும்பம் குடும்பமாய் ஆராதிக்கிறவர்களாக, தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரை உயர்த்துகிறவர்களாக, கர்த்தருக்கு சாட்சியா நிற்கிறவர்களாக எல்லாரும் கையை தட்டி சொல்லுங்க, இயேசுவே. அப்படிப்பட்ட நிலையில, அப்படிப்பட்ட உன்னதமான நிலையில எங்கள் குடும்பங்களை மாற்றுங்கப்பா, எங்கள் குடும்பங்களை மாற்றுங்கப்பா, எங்கள் குடும்பங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உங்க வருகைக்கு பங்காளிகளாக பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சாபங்கள் மாற்றப்பட்டு இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிற, இயேசுவை ஆராதிக்கிற குடும்பங்களாய் மாறட்டும். ஹல்லேலூயா. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போமா, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போமா. கர்த்தர் இன்றைக்கு வியாதியிலிருந்து சுகம் தர வல்லமை உள்ளவர், கேன்சர் கட்டிகளிலிருந்து சுகம் தர வல்லமை உள்ளவர். இன்னைக்கு தேசமெங்கும் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த கேன்சர் வியாதி தீவிரமாய் பரவுகிறது. சின்ன சின்ன கட்டிகளுக்கே ரிப்போர்ட் வருது, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ். ஆமென். இதை காப்பாற்ற முடியாது. இந்த கட்டியை மாற்றினாலும் இன்னும் நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அநேக குடும்பங்கள் பொருளை இழந்ததே தவிர, பணத்தை இழந்ததே தவிர உயிரை காப்பாற்ற முடியலையே. இப்படிப்பட்ட கொடிய வியாதியிலிருந்து என் மாவட்டம் காப்பாற்றப்படணுமே அப்பா, எங்கள் சொந்தங்கள் காப்பாற்றப்படணுமே. எத்தனையோ பேர் மருத்துவமனையில காத்திருக்கிறாங்கப்பா, வீடுகளுக்கு வர முடியலையே, மாதம் மாதமாக மருத்துவமனையிலே இருக்கிறாங்களே. இப்படிப்பட்ட சாபம் எங்கள் தேசத்தை விட்டு விலக ஜெபிக்கிறோம். மனவியாதிகள் இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் மனக்கட்டுல இருக்கிறாங்கப்பா, பிசாசு கட்டி வச்சிருக்கிறான். ஆண்டவரே, ஆண்டவரே, யோகா என்கிற தவறான பழக்கம், திசை திருப்புகிற பழக்கம், மதுபானத்தினால மனம் குழம்பி இருக்கிறாங்க, போதை பொருட்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்கப்பா. எங்க பிள்ளைங்களை விடுதலை ஆக்குங்க, இளைய சமுதாயத்தை விடுதலை ஆக்குங்க. முதியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். முதியவர்கள் நிறைய பேர் மனநல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கப்பா, டிப்ரெஷன்ல இருக்கிறாங்கப்பா, ஆன்சைட்டில இருக்கிறாங்கப்பா. இப்படிப்பட்ட நிலைகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் இப்பொழுதே விலகட்டும். உறுப்புகளுக்குள்ள புதிய ஜீவன் உண்டாகட்டும். கல்லீரல், கணையம், கிட்னிஸ்ல, கர்ப்ப பைக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் ஆண்டவரே மாறட்டும். பான்கிரியாஸ்ல இருக்கிற பிரச்சனைகள், குடல்ல, சிறுகுடல்ல இருக்கிற பிரச்சனைகள் விலகட்டும். இரத்தத்தில் இருக்கிற குறைபாடுகள் மாறட்டும். இருதயத்தில் இருக்கிற குறைபாடுகள் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய வலிமை உள்ள நாமத்தினாலே இப்பொழுதே ஒரு சுகம் உண்டாகட்டும். தோல் கேன்சர் மறையட்டும். தோல் பரவுகிற தோல் வியாதிகள் மறைந்து போகட்டும். எலும்புகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும். எலும்பு மஜ்ஜையில் இருக்கிற பிரச்சனைகள், பிளட் கேன்சரை உண்டு பண்ணுகிற எலும்பு மஜ்ஜையில் இருக்கிற குறைபாடுகள், போன் மேரோவில் இருக்கிற குறைபாடுகள், in the name of Jesus, இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது விலக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை. வாத கோளாறுகள் விலகட்டும், பக்கவாத வியாதிகள் விலகட்டும். ஆமென், ஆமென், ஆமென். படுக்கையில் கிடக்கிற, வியாதியின் படுக்கையில் கிடக்கிற அவனை கர்த்தர் எழுப்புகிறார். அவன் வியாதியின் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுகிறார் என்கிற கர்த்தருடைய வசனத்தின்படி ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் யார் யாருக்காக ஜெபிக்கிறார்களோ அவருடைய வியாதியின் படுக்கைகள் மொத்தம் மாறட்டும். குடும்பத்தில் சமாதானத்திற்கு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. பார்க்கலாம், பிரிவினையை கொண்டு வருகிற பொல்லாத கிரியைகள், அசுத்த கிரியைகள், சந்தேகத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களை விட்டு விலகட்டும். ஆண்டவரே, குடும்ப உறவுகளுக்குள்ள சமாதானம், உறவுகள் சீர் பொருந்தட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு வேற வழி இல்ல. ஆண்டவரே, எங்களுக்கு வேற வழி தெரியாத. ஆண்டவரே, இயேசுவின் நாமம் தான் உயர்ந்த நாமம். அதை விட வலிமையான நாமம் இந்த பூமியில கிடையாது. ஆண்டவரே, உங்க நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பங்களிலே சமாதானம் உண்டாகட்டும். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டுடைய கரங்களில் கொடுத்து முடிஞ்ச 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, நீர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள், இளம் தலைமுறையினர் நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க.
போதை பொருளுக்கு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, விபச்சாரத்துக்கு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, இச்சையின் ஆவிகளுக்கு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இளம் தலைமுறையில் ஒரு சந்ததி சொல்லுது, கர்த்தருக்கு வேணான்னு சொல்லுது, இயேசுடைய ரட்சிப்பு வேணான்னு சொல்லுது. உலகத்தால கவர்ந்து இழுக்கப்பட்டிருக்கிறாங்க ஆண்டவரே, உலக தலைவர்களால கவர்ந்து இழுக்கப்பட்டிருக்கிறாங்க, அரசியல்வாதிகளால் கவர்ந்து இழுக்கப்பட்டிருக்கிறாங்க, உலக நடிகர்களால் கவர்ந்து இழுக்கப்பட்டிருக்கிறாங்க. இயேசுவின் அன்பு எங்கள் பிள்ளைகளை கவர்ந்து இழுக்கட்டும். கர்த்தருடைய கல்வாரி இரத்தம் கவர்ந்து இழுக்கட்டும். இயேசுவின் சிலுவை மரணம் கவர்ந்து இழுக்கட்டும். இயேசுவின் உயிர்த்தெழுதல் கவர்ந்து இழுக்கட்டும். இயேசு உன் பாவங்களை மன்னிக்கிறார், உன்னை கர்த்தர் நேசிக்கிறார் என்கிற இயேசுவின் நேசம் கவர்ந்து இழுக்கட்டும். ஜெபிக்கிறோம்ப்பா, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே ரெண்டு கையை உயர்த்தி பிள்ளை இல்லாதவர்களுக்காய் குழந்தை செல்வத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணும்படியா ஏசப்பா தான் தரணும். பாருங்க, சரீர பலன் இல்லை, சரீர பலனால் இது முடியாது. பைபிள் தெளிவா சொல்லுது, பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவராலே கிடைக்கிற பலன். எத்தனை பேர் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? உங்களுக்கு தெரிந்தவர்கள் பிள்ளை இல்லாதவங்க பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசு சீக்கிரத்தில் நல்ல செய்தியை கேட்க பண்ணுவா. வருஷம் பொருட்டல்ல, 100 வயதானவனுக்கு குழந்தை பிறக்கும்னா, கர்ப்பம் செத்து போனவளுக்கு குழந்தை பிறக்கும்னா, நம்ம வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்ய லேசான காரியம், நம்ம குடும்பங்களில் அற்புதம் செய்ய லேசான காரியம். இயேசு ஜீவிக்கிறார், இயேசுடைய வல்லமை இன்றைக்கும் செயல்படுகிறது. செத்து போன கர்ப்பங்களில் உயிரை கர்த்தர் கொடுக்க முடியும். நல்ல கையை தட்டி சொல்லுங்க, எல்லா சாப கட்டுகளும் உடையணும் ஆண்டவரே. சந்ததி ஆசீர்வாதத்தை தடுக்கிற எல்லா தடை கற்களும் உடைய இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்படி கடல் தொழில் செய்கிற சகோதரர்களுக்காக ரெண்டு கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிரோமா. இயற்கை சீற்றங்களினால் பாதிக்கப்படுகிற பாதிப்புகளின் வரக்கூடாது. கடற்கரை கிராமங்கள் கர்த்தரால் பாதிக்கப்படணும். இயற்கை சீற்றங்கள் வரும்போது முதல்ல பாதிக்கப்படுற நம்முடைய கடற்கரை கிராமங்கள் தான். ஆண்டவரே, இந்த பாதிப்புகள் இருந்து எங்கள் ஜனங்களை விடுதலை ஆக்குங்க, ரட்சிங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. தொழிலே இல்லைன்னு எல்லா சகோதரர்களும் சொல்றாங்க. எங்க முன்னோர்கள் காலத்துல கூட இப்படி இருந்தது இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இன்றிலிருந்து ஒரு பெரிய மாற்றம் வரட்டுமே. நாங்க பிளஸ் பண்ணி ஜெபம் பண்றோம். வலைகள் மிகுதியான மீன்களை பிடிக்கட்டும், படகுகள் நிரம்பட்டும், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும். அப்படியே சிறு குறு தொழில் செய்கிற எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுங்க. கடல் தொழில் செய்யாத மற்ற தொழில் செய்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தாமாயின் ஸ்தோத்திரம். தனியார் நிறுவனங்களை வேலை பார்க்கிறவங்க, அரசு நிறுவனங்களை வேலை பார்க்கிறவங்க இருக்கிறாங்க. நம்முடைய சபையை சார்ந்தவர்கள் ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பொருளாதாரத்தில் கர்த்தர் மேன்மை கொடுக்கும்படியா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். கடன் பாரங்கள் விலகட்டும். சொல்லுங்க, இனி நீ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்கிற வசனத்தின்படி எங்களை கொடுக்கிற ஸ்தானத்தில் வைங்க ஆண்டவரே. எங்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஏற்ற